ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நபிமொழி என்னவென்றால், அத்துவாஉ சிலாஹுல் முஃமின். அத்துவாஉ சிலாஹுல் முஃமின். பிரார்த்தனை என்பது ஒரு இறை நம்பிக்கையாளரின் ஆயுதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிரார்த்தனை என்பது ஒரு முஃமினுடைய இறை நம்பிக்கையாளருடைய ஆயுதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி ஆயுதத்தின் மூலமாக எதிரியிடமிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்கின்றோமோ, ஒரு போர்க்களத்திலே ஆயுதத்தின் மூலமாக எதிரிடமிருந்து எப்படி ஒரு போர் வீரர் தன்னை தற்காத்துக் கொள்கின்றானோ, அதுபோன்றான் துவா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா வகையான கவலைகள் கஷ்டங்களை விட்டும் பாதுகாக்கின்ற ஒரு கேடை. அது மாதிரி அந்த துவா என்பது நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம். துவாவின் மூலமாக நம்ம ரெண்டு விஷயத்தை செய்யணும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ, துன்பங்கள் முசீபத்துகள் ஏற்பட்டிருக்கிறதோ, அதை நீக்கிக் கொள்வதற்கு துவா என்பது ஒரு வரப்பிரசாதம். அது மாதிரி நமக்கு என்ன ஹாஜத்தில் இருக்கிறது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கதான் செய்யும். தேவை இல்லாதவங்களும் வாழ்க்கையில் யாரும் இல்லை, கஷ்டம் இல்லாதவங்களும் யாரும் இல்லை. அப்ப நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அந்த துவா என்பது. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுக்கு மத்தியில் வித்தியாசம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லம் யஸ்ஸால் இல்லாஹ யக்லிப் அலைஹி. வல்லம் யஸ்ஸால் இல்லாஹ யக்லிப் அலைஹி. யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் தஆலா கோபப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தவங்க உதவி தேடாத வரைக்கும் நல்லது. என்னைக்கு நம்ம போய் உதவி தேட போயிட்டோமோ அப்ப என்ன செய்வாங்க, நம்முடைய மரியாதைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம யார்கிட்ட கேட்கிறோம், எப்பாவது தருவாங்க. நமக்கு அடிக்கடி ஒரு தேவை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, என்னடா இவ்வளவு பழகுறதுக்குரிய தொல்லையா போச்சு, மனசு கூட சங்கடப்படுவாங்க. இல்லைன்னா நேரடியா செய்வாங்க, சொல்லியும் போடுவாங்க. அதான் ஒருவன் எழுதி இருந்தார், உனக்கு பணம் தேவைப்படுகிற நேரத்திலே உறவினரிடத்திலே கேட்டால் பணத்தை விட உனக்கு அறிவுரை அதிகமாக கிடைக்கத்தான் ஒரு எழுதியிருந்தான். தேவையான ஒருத்தர் போய் கேட்கும் போது என்ன செய்வாங்க, நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம், தேவையில்லாம வந்து காசை பூரா வீணாக்கிட்டேன் அப்படி இப்படி சொல்லுவாங்க. நம்ம காசு வீணாக்காட்டாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, நிறைய அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த அளவுக்கு உதவி தேடாமல் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாக்கியசாலி. காரணமாக துஆவை சொல்லி கொடுத்தால், அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக வ ஹராமிக வ அக்னினி பி ஃபضلிக அம்மன் சிவாக். அந்த துஆவுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னை ஹராமை விட்டு பாதுகாத்து ஹலாலை கொண்டு நீ போதுமாக்கி வைப்பாயா, மற்ற மக்களிடத்திலே தேவையாகுவதை விட்டும் என்னை என்ன செய்ய தேவையற்றவனாக ஆக்குவதாக துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. ஆக மனிதரிடத்திலே போய் நாம் தேவையாத வரைக்கும் நமக்கு கண்ணியம் விதிக்கிறது. ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு அடியார் கேட்கின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். கேட்காவிட்டால் தான் கோபப்படுகிறான். அதனால நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துக்கு துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஒரு அறிஞர் எழுதியிருந்தால், துஆ என்பது உன்னுடைய தேவைகளை கேட்பதா மட்டுமல்ல, உன்னுடைய தேவைகளை கேட்பது மட்டுமல்ல, உன்னுடைய பரிவை வெளிப்படுத்தக்கூடியது. எனவே துஆ என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நம்ம வெளியில வாழ்க்கை நம்ம தேவை கேட்கிற மாதிரி தெரியும்.
ஆனா உண்மையிலே என்னவென்றால் நம்முடைய பணிவை நாம் எடுத்து வெளிப்படுத்துகிறோம். அப்படித்தானே கேட்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ எல்லா இடத்துக்கும் அழுது கேளுங்க, அழுது கேளுங்க சொல்லுவாங்க. அவங்க அழுகே வராட்டால் கூட அழுகுவது மாதிரி நடித்து கேள்வி என்பதாக நம்முடைய பணிவை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அதனால அல்லாஹ்வுக்கு துஆ செய்வது என்பதற்கு விருப்பமாகும். இது ஒரு செய்தி. சரி, இந்த துஆவின் மூலமாக இந்த உலகத்திலே சாதித்த மக்கள் நிறைய இருக்கிறார்கள். நம்ம துஆ செஞ்சு என்ன ஆக போகுது என்பதாக நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நடக்கும். சில நேரத்திலே சீக்கிரம் நடக்கலாம், சில நேரத்திலே தாமதமாக நடக்கலாம். ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நம்பிக்கையோடு கேளுபா பெருமானா சொன்னாங்க. அந்த துஆக்கள் சில நேரத்திலே தாமதப்படுத்தப்படலாம். அதிலே ஒரு நன்மை வச்சிருப்பாங்க. பெருமானா சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் வந்து அதை மக்களிடத்திலே முறையிட்டால் அந்த தேவை நிறைவு செய்யப்படாதுன்னு சொன்னாங்க. அதுல என்ன அர்த்தம்? இன்று நிறைவேற்றப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து கேட்கப்படும் நேரத்தில் நிறைவேற்றப்படாது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே கேட்டார், ஒருவருக்கு தேவை ஏற்பட்டு அல்லாஹ்விடத்திலே முறையிடுற நேரத்திலே உடனடியாகவோ தாமதமாகவோ அல்லாஹ் அதை நிறைவேற்றியே தீருவான். தாமதமாக என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வுக்கு முடியாது அப்படின்னா அப்படி அல்ல. சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்கின்றார். அவனுக்கு எப்போது கொடுப்பது நல்லது என்பதை அல்லாஹ் முடிவு செய்கிறாரோ அல்லாஹ் கொடுக்கின்றார். எப்ப கொடுக்கிறது நல்லது? நம்ம பிள்ளை காய்ச்சல் இருக்கு, என்ன செய்வோம்? நம்ம கடைக்கு போகும்போது ஐஸ்கிரீம் வாங்கி கேட்குது, நம்ம வாங்கி கொடுப்போமா? இப்ப வாங்கி கொடுக்க மாட்டோம், பிறகு நம்ம வாங்கி கொடுப்போம். நம்ம பிள்ளைகளை வாங்கி கொடுக்கறது இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிறகு கொடுப்பது நல்லது என்பதாக இல்லாத எதாவது பிறகு கொடுக்கிறானே தவிர அல்லாஹ்வுக்கு முடியாது என்பது கிடையாது. அப்படி சில நேரத்திலே அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் என்று சொன்னால் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். பெருமானா சொன்னாங்க, அவருடைய துஆவை கேட்பது, அவருடைய குரலை கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறார். துஆ ஏற்றுக்கொள்ள யாருடைய துஆ தாமதப்படுத்தப்படுகிறதோ அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அவருடைய குரலை கேட்பதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். நம்ம உலகத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யுது நம்ம எல்லாம் கேட்டா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெருமானா சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய குரலை, ஒரு அடியாருடைய குரலை அல்லாஹ் தஆலா கேட்பதற்கு விரும்பினால் அவர் துஆ செய்யும் நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்தில் சொல்கிறானா, அவருடைய தேவையை நிறைவு செய்வதை கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள், அதை பேசுறத விரும்புகிறேன் என்பதாக. இந்த உலகத்திலேயே நமக்கு விருப்பமானவங்க பேசுனா நம்ம பேச விரும்புவோம், நமக்கு பிடிக்காத பேசுனா என்ன செய்வோம் அப்படிங்கிற சரியா வர நம்ம வேலை போயிடும் இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு அடியாரை விரும்புகின்றான் என்றால் அவருடைய குரலை கேட்பதற்காக, ஏன்னா நிறைவு செய்யாமல் கேட்பான். அப்ப அவருடைய குரலை கேட்பதற்காக வேண்டி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை தாமதப்படுத்துகிறான். நம்முடைய துஆக்கள் தாமதப்படுகிற நேரத்தில் ஒருபோதும் நாம் நிராசையாகி விடக்கூடாது. பெருமானா சொன்னாங்க, ஒரு அடியானுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். அவன் அவசரப்படாத வரைக்கும் சொல்லுவாங்க. அவசரப்படாத வரைக்கும். அவசரப்படுறதுனா என்ன? அதுக்கு பெருமானா சொல்லுவாங்க, தாவத்துல்லாஹ் ஃபலம் யஸ்தஜிப் லி, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சேன், அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் சொல்லுகின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா செய்கிறான். அவன் சொல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவன் சொல்லிட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால ஒதுக்கீடு செய்யறோம் அப்படின்னா ஒருபோதும் நாம் எல்லாரும் துஆ செஞ்சு நடக்கல, இது ஏற்றுக்கொள்ளல என்ற வார்த்தையை நாம் ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ் தருவான். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோட பெரிய ஆள்லாம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை அழிக்குமாறு பத்வா செய்றாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னார், கல்ஜிப தாவத்துக்குமா ஃபஸ்தகீமா, உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். 40 ஆண்டுகள் கழித்துதான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அதனால நம்ம துஆ செய்யறோம். துஆ செய்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நாம் நிராசையாகி விடுகிறோம். நம்ம எல்லாம் கேட்டா நடக்குமா என்பதாக அல்ல. இந்த உலகத்திலே துஆவின் மூலமாக சாதித்த மக்கள் நிறைய இருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 6 வரலாறுகளை கூறுகிறார். இந்த விரிவா சொன்ன நேராயிரம் சுருக்கமா சொல்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 120 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் என்ன செய்தாங்க? தவித்தவர்கள். 120 வருஷமா குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. அல்லாஹ் கேட்டாங்க, ரப்பி லா ததர்னி ஃபர்தவான் தஸைருல் வாரிசி, யா அல்லாஹ் என்னை தலித்தவனாக விட்டு விடாதே, நீ வாரிசை கொடுப்பதே சிறந்தவன், எனக்கு ஒரு வாரிசு குறிப்பாக கேட்டார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய குழந்தை பெற முடியாத பருவத்தில் அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தார். சூரத்து மரியமுடைய ஆரம்பத்தில் அதை நீங்கள் பாருங்கள். இரண்டாவதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே 40 நாட்கள் இருக்கிறார்கள். கடலின் இருள்,
கடலின் இருள். ஏற்கனவே அது இரவு நேரம் வேற, கடலுடைய இருள் வேற. என்ன செய்யறாங்க? மீனுடைய வயிறுங்கிற ஒரு இருள், 3 வகையான இருள். அப்படி அந்த இருளை கூட சொன்னாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை அல்லாஹ்விடத்திலே செய்து வந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? மீனின் வயிற்றிலிருந்து அவரை வெளியாக்கினார். குர்ஆன்ல எல்லாம் சொல்ல விவரணம் 7000 வீடியோ பார்த்து. மூன்றாவதாக தய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 ஆண்டு காலங்கள் நோயால் போராடுகிறார்கள். எப்படிப்பட்ட நோய்? படுக்கையாகி போனார்கள். உடல் முழுக்க புழை செய்யறது, புழுக்கள் அரிக்கிறது. 18 வருஷம் நோய். கேட்டாங்க, ரப்பி அன்னி மஸ்ஸனிய லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நீ இறக்க முடியுமா? அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நோயை நீக்கிய வரலாறு குர்ஆனில் எல்லாம் கூறுகிறார். ஹன்னா தாரை இம்ரானிலே கூறுகிறார். அந்த இம்ரானுடைய மனைவிதான ஹன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அவங்க வயிற்றுல குழந்தை வைத்து இருக்கிற நேரத்துல செய்வாங்க, சொல்லுவாங்க, இன்னி வயது ஆபிக்கவ துர்ரியத்தை செய்வாங்க, சொல்லுவாங்க, இன்னி வயது ஆபிக்கவ துர்ரியத்தா மின ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த இவருடைய வயிற்றிலே உள்ள பிள்ளையையும் அதனுடைய பிள்ளையும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தெரிகிறேன் என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லா குழந்தையும் ஷைத்தான் தொடுகின்றான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் தவிர என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க. அதுக்கு காரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயின் துஆவினாக சொன்னாங்க. அந்த துஆவின் மூலமாக இந்த உலகத்திலே சாதித்தவர்கள். ஆறாவதாக ஆயிஷா நாயுடைய வரலாறை குர்ஆனில் எல்லாம் கூறுகிறார். ஆயிஷா நாயுடைய வரலாறு 5வது வரலாறு. ஆயிஷா நாயுடைய வரலாறு, அவர் மீது செய்த கலங்கம் கற்பிக்கப்படுகின்றது. அவ எல்லாரும் துவா செய்யறாங்க. கலங்கம் கற்பிக்கப்பட்ட நேரத்துல கூட என்ன செய்யறாங்க? பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்விடமிருந்து தெளிவான பதில் வருகிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய, உங்களுடைய தந்தையுடைய வீட்டுக்கு போங்க என்பதாக அவ அல்லாஹ்விட முறையிட்டார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைத்தால், உலாயிக முபர்ரஊன மிம்மா காலு, அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பழிச்சொல்லை விட்டும் இவர்கள் தூய்மையானவர்கள் என்பதால் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தார். அடுத்தவர்கள் எழுதுவார்கள், இந்த உலகத்திலே 4 வகையான நபிமார்கள் கலங்கம் கற்பிக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் நல்லறியாத 4 வகையான மனிதர்களுக்கு கலங்கம் கற்பிக்கப்பட்டது, வழி சுமத்தப்பட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த காலத்துல குளிக்கும் போது தனியா குளிப்பாங்க, அதாவது ஆடையோடு குளிப்பாங்க. ஆடை இல்லாமல் குளிக்கிற இந்த காலத்துல ஆடையோடு குளிப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மக்கள் சொல்றாங்க, அவளுக்கு விரைவிக்கு நோய் இருக்கிறது, அதனால தனியா குளிக்கிறார். அதாவது குளிக்க நேரத்துல உடைய துணி வந்து காத்தடிச்சு பறந்து ஓடும். இவங்க வேகமா எடுக்கிறதுக்காக குளிக்கும் போது அந்த துணியோடு செய்யறாங்க, வேகமா ஓடுவாங்க. ஓடுகிற நேரத்துல நம்ம மக்கள் செஞ்சாங்க, சரி சரி அவருக்கு இல்ல இருந்தா ஓட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், சொல்லுவான். அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது கலங்கம் கற்பிக்கப்படுகின்றது. அந்த பெண் தவறுக்கு அழைக்கிறார், ஒரு உடன்பட மறுக்கிறார்கள். அந்த கணவர் கதவை தட்டியிருந்தாரு. ஒரு பொண்ணு சொல்லுவோம், அந்த அம்மா சொல்லுவோம், இவர் என் மீது இடத்துல தவறாக நடக்க முயன்றார் என்பதாக அந்த வீட்டிலே இருந்த தொட்டில் குழந்தையை பேச வைத்து அல்லாஹ் தஆலா அவர் மீது உள்ள கலங்கத்தை நீக்கிறார். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றெடுத்து வருகிற நேரத்துல, என்ன அப்படி குழந்தை பெற்றெடுத்தாய்? நீ திருமணம் ஆகவில்லை, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாய் என்பதாக அந்த கை குழந்தையை பேச வைத்து அல்லாஹ் தஆலா அவனை தூய்மை ஆக்கினான். இந்த 3 பேருக்குமே இந்த உலகத்தினுடைய ஏற்பாடை கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய கலங்கத்தை நீக்கிறார். ஆனால் ஆயிஷா ராய்க்கு அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி வைத்தார். ஏன் என்று சொன்னார், இவர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார். அல்லாஹ் அந்த முறையிடுகிற நேரத்திலே செய்யறான். அல்லாஹ் சொல்லி வைத்தார், உலாயிக முபர்ரஊன மிம்மா காலு, அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் தூய்மையானவர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். 6வது வரலாறு, கரிசனி அல்லாஹ் அந்த வசனம் எப்போது இறக்கப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹவுலா பின்த் சாலபா என்ற பெண்மணி வருகிறார்கள். அவங்களுக்கு ஒரு கணவருக்கு மத்தியில ஒரு மன வருத்தம், ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டை வந்த நேரத்தில் அவர் சொன்னாரு, தாய் மாதிரி சொல்லிட்டார். தாய் மாதிரி நிக்கா கேன்சல் ஆக மட்டும் இல்ல, மறுபடியும் நிக்காக செய்ய முடியாது, என் தாய் மாதிரி சொல்லிட்டார். அவரை பழி வாங்குறதுக்காக அப்படி சொல்லிட்டார். அவதான் செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் முறையிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கணவர் இது மீறி நீ சொல்லிட்டாரு. சொல்றது அவர் வழி இல்லை, 2 பேரும் பிரிந்தே ஆக வேண்டும், மீண்டும் செய்யறதுக்கான வழியே இல்லை என்றாங்க. அம்மா சொன்னாங்க, எனக்கு நானும் புதுமை அடைந்து விட்டேன்,
என்னால குழந்தைகளை பராமரிக்க முடியாது, உடை தந்த குழந்தைகளை பராமரிக்க முடியாது, அதே நேரத்துல அவர் நம்பி நான் பிள்ளையை விட முடியாது, என்ன செய்வது என்பதாக பெருமானா சொன்னாங்க, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, நீ அல்லாஹ்ட்ட முறையிட்டு போயிருவாங்க. அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், யா அல்லாஹ் நாங்கள் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டுமாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். அந்த வசனத்தை இறக்கி வைத்து, நீ தன்னுடைய தாயுமாக சொல்வதன் மூலமாக தாயாக முடியாது, நீங்க தாயை சொன்னதான தாயாக முடியாது, அந்த திருமண பந்தங்கள் என்ன செய்யாது, முறிந்து விடாது, நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது என்று சொல்லி அல்லாஹு தஆலா எனக்கு வசனத்தை இறக்கி வைத்தார். இந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலமாக சாதித்த 6 வகையான வரலாறை கூறுகிறார். ஹதீஸில் நமக்கு நிறைய செய்திகள் வருகிறது, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அதாவது சொல்லக்கூடிய செய்திகள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கூட, அல்லது எந்த தேவைகள் வந்தாலும் கூட நாம் நிராசையாகி விடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற நேரத்திலே அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் நீக்குவார். அல்லாஹ் கூறுகிறார் இல்லையா, அம்மா இஜிபுல் முல்தரிதா தாவச்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்தால் அவனுக்கு பதிலளித்தோடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய என்னை தவிர யாராவது இருக்கிறாரா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் உன்னை தவிர கஷ்டத்தை நீக்க யாரும் முடியாது, உன்னை தவிர ஹாஜத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரத்திலே அல்லாஹு தஆலா எல்லா யார கஷ்டங்களை நீக்கி எல்லா யார் நியத்தின் ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி தருவான். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் ரூபி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.